ஆதாருக்கு மட்டும் கண்டிஷன்ஸ் அப்ளை. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு தனி நோட்டிஃபிகேஷன் இருக்கு. ஆதார எப்படி எல்லாம் பயன்படுத்துறதுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அது ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அதெல்லாம் பொருந்தினா மட்டும்தான் ஆதாரை பயன்படுத்த முடியும். அப்ப ஆதார் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறது தான் அதுல சொல்லாம சொல்ற விஷயம். நீங்க ஆதாரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டா வேற கொடுக்கணும். உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், அதுக்கு நான் ஆதார சப்போர்ட்டா கொடுக்குறேன், அப்படி வேணா பொறுத்துக்கலாம். அப்ப நான் சிட்டிசன்ஷிப்புக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஆதாரம் கொடுக்கணும். இந்த காம்ப்ளிகேஷன் இருக்குல்ல, இதெல்லாம் யார் எடுத்துக்கணும்? எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கணுமா, சிட்டிசன் எடுத்துக்கணுமா? சிட்டிசன் தலையில ஏன் கொண்டு வந்து திணிக்கிறீங்கன்னு சொல்றேன். ஆதார் வந்து என் நேமுக்கான ஐடென்டிட்டி இல்ல, என் டேட் ஆஃப் பர்த் ஐடென்டிட்டி இல்ல, என் அட்ரஸ் ஐடென்டிட்டி இல்ல. இது 3 தான் அந்த கார்டுல இருக்கு. இது 3க்குமே அது ஐடென்டிட்டி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, அதனால நாங்க வச்சுக்கிறோம். பேருக்கு அது ஒன்று சேர்த்துருக்கோம், அவ்வளவுதான். ஆனா இது எதுக்குமே ஐடென்டிட்டி கிடையாது. அது இதுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு ஐடென்டிட்டி கிடையாது, மற்றவற்றுக்கு பயன்படுத்தலாம். இப்போ சிட்டிசன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேற ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணும். இந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ்க்குலாம் அவங்க கொடுத்துருக்கிற நேரம் தான் கேலி குத்தானது. ஏப்ரல் 2026 வரைக்கும் டைம் இருக்குமா நமக்கு? அவ்வளோலாம் அது எலெக்ஷன் வந்துடும். ஏப்ரல்ல எலெக்ஷன் வந்துடும். நேற்றிலிருந்து 28ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இந்த 7 நாட்கள்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 68,467 BLO, 1009 ERO AERO இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு 3 லட்சம் வரும்னு வச்சுக்கோங்க. இந்த 3 லட்சம் பேருக்கு 7 நாட்களுக்குள்ள இந்த என்டையர் ப்ராசஸ் பத்தி ட்ரைனிங் எடுத்து முடிக்கணும்.